வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. கடல் நடுவே பயணமிட என் வாழ்வு அமைதியும் அமைதியென பயணமதை நான் தொடர. இறைவாய் நிறைவா இதயம் எழுவாய், இறைவாய் நிலை இதமும் உறைவாய். இந்த வாழ்வு ஒளிர வாசல் திறந்து என்னை அழைத்திடவா, வைகரை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நம் தாயாம் திரு அவை துறவு மடத் தலைவரும் மறை வல்லுனருமான புனித பெர்னார்து அவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆண்டவர் புனித பெர்னார்டை அறிவாற்றலால் நிரப்பினார். அவரோ படிப்பினைகளை இறை மக்களுக்கு தொடர்ந்து வழங்கினார். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, துறவு மடத் தலைவரான புனித பெர்னார்டு உமது இல்லத்தின் மீது உள்ள ஆர்வத்தால் பற்றி எறிந்து உமது திரு அவையில் அறிவொளி வீசவும் அன்பு தீயை மூட்டவும் வரமளித்தீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் அவரை போலவே மிகுந்த ஆர்வத்தோடு ஒளியின் மக்களாக என்றென்றும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36, இறைவார்த்தைகள் 23-28 முடிய. இறைவன் கூறுவது: நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள்
கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வாழ்பாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலில் இருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாய் இருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவி என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அறித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். பல்லவி. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 22 இறைவார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு மீண்டும் ஓமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன். காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராய் உள்ளது. திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார். வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார்.
பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்கப் பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்திற்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைக்கப்பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதர சகோதரிகளே, வழக்கமாகவே பல கேள்விகள் நமக்கு எழுவது உண்டு. குறிப்பாக ஆலயங்களில் அல்லது பொருட்களை மந்திரிக்கவோ மனிதர்களை மந்திரிக்கவோ, புதிய வாகனங்கள் ஏதாவது வாங்கினால் வீட்டை மந்திரிக்க என ஒவ்வொரு மந்திரிப்பின் போதும் குருவானவர் தீர்த்தத்தை பயன்படுத்துகிறார், தண்ணீரை பயன்படுத்துகிறார். எதற்காக தண்ணீரை பயன்படுத்துகிறார் என்கிற கேள்வி பலருக்கு எழும். இது இயல்பான ஒரு கேள்வி. இரண்டாவது, கத்தோலிக்க திரு அவையில், குறிப்பாக கத்தோலிக்க ஆலயங்களில் பல சுரூபங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அன்னை மரியாளுடைய சுரூபம், புனிதர்களுடைய சுரூபம் மற்றும் இருக்கிற வானதூதர்களுடைய சுரூபங்கள் என்று பல சுரூபங்கள் கத்தோலிக்க ஆலயங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக ஆலயங்களில் இந்த சுரூபங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது? இது சிலை வழிபாடா என்பது போன்ற கேள்விகள் நமக்கு எழுவது இயல்புதான். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலும் முதல் வாசகத்தில் அதற்கான ஒரு சிறிய பதிலானது இருப்பதை நாம் காணுகின்றோம். இவற்றை பற்றிய முழுமையான விளக்கத்தை இனி வருகின்ற காலங்களில், குறிப்பாக செப்டம்பர் 8 அன்று மிக உன்னதமான ஒரு பெருவிழாவை கொண்டாடி அன்னை மரியாளுக்கு சிறப்பு செய்ய இருக்கின்றோம். அதற்கு முன்பாக 10 நாட்கள் அன்பிற்குரியவர்களை நவநாளாக வைத்து நாம் பல கருத்துக்களை தியானிக்க இருக்கிறோம். அந்த நாட்களின் போது உங்களுக்கு இவற்றை பற்றிய முழுமையான ஒரு விளக்கத்தை நான் ஒரு மறையுரையின் போது நிகழ்த்த இருக்கிறேன். இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஒரு சிறிய புரிதலை மட்டும் உங்களுக்கு நான் எடுத்துக் கூற விரும்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, ஏன் இந்த தீர்த்தமானது தெளிக்கப்படுகிறது? இறைவார்த்தை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக தெளிவாக நமக்கு குறிப்பிடுகிறது. நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் உங்கள் எல்லா அழுக்குகளிலிருந்தும் தூய்மையாவீர்கள் என்று குறிப்பிடுகிற இந்த இறைவார்த்தை. இந்த தீர்த்தம் ஏன் தெளிக்கப்படுகிறது என்றால், தீர்த்தம் தூய்மையினுடைய ஒரு அடையாளம், புனிதத்தினுடைய அடையாளம், தூய்மைப்படுத்துகிறதனுடைய அல்லது அழுக்குகளிலிருந்து மாசுகளிலிருந்து நம்மை கழுவுவதனுடைய அடையாளமாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால், தீய சக்திகளோ தீயனுடைய தாக்குதலோ நம்மையோ நம் குடும்பத்தையோ அணுகாமல் இருக்க இந்த தூய தண்ணீரானது எல்லோரின் மேலும் தெளிக்கப்படுகிறது. பிறகு இந்த தூய தண்ணீரானது தூய ஆவியாருடைய அடையாளமாக மாறுவதையும் நாம் காணுகிறோம். எனவே தூய ஆவியாருடைய பிரசன்னம் அந்த இடத்தில் நிரம்பி இருப்பதால் அசுத்த ஆவிகளுக்கோ அசுத்த சக்திகளுக்கோ அந்த இடத்தில் இடமில்லை என்பதனால்தான் ஒவ்வொரு பொருளை மந்திரிக்கிற போது, மனிதர்களை மந்திரிக்கும் போது, வீடுகளை நாம் ஆசீர்வதிக்கும் போது தூய தண்ணீரை தெளித்து அந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் குடிகொள்ள வேண்டும், அந்த பரிசுத்த ஆவியினால் அது நிரப்பப்பட வேண்டும் என்பதனால் தூய தண்ணீரின் வழியாக நாம் மந்திரிக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பிறகு கத்தோலிக்க ஆலயங்களில் சுரூபங்கள் இருக்கிறதே, அன்னை மரியாளுக்கென்று புனிதர்களுக்கென்று சுரூபங்கள் வைத்திருக்கிறார்கள். இது சிலை வழிபாட்டினுடைய அடையாளமா என்றெல்லாம் பல கேள்விகள் நமக்கு எழுவது இயல்புதான். அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலும் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் நான் அகற்றுவேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். எனவே நாம் சிலை வழிபாடு செய்வதாக ஒருபோதும் அது மாறாது. காரணம்,
சிலை வழிபாடு என்பது சிலைக்கும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து சிலைக்கு ஆராதனை செய்வதும் சிலைக்கு பூஜைகள் செய்வதும் சிலைக்கு அபிஷேகங்கள் செய்வதும் தான் சிலை வழிபாடாக மாறுமே ஒழிய சிலையை ஒருபோதும் நாம் கடவுளாக ஏற்றுக்கொள்வதில்லை. நன்றாகவே நமக்கு தெரியும், நம் ஆலயங்களில் இருக்கிற அன்னை மரியாளுடைய சுரூபம் கடவுளாக மாறாது. அப்படி நினைத்தோம் என்றால் ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஒவ்வொரு சுரூபங்கள் இருக்கிறது, அது அத்தனையும் கடவுளா? சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுபட்ட திருச்சிலுவையானது இருக்கிறது, எல்லா ஆலயங்களிலும் இருக்கிறது. அப்ப அத்தனை கடவுள்கள் இருக்கிறார்களா என்றால் இல்லை. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஆலயங்களில் இருக்கிற இந்த சுரூபங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்னிறுத்துவதாக அமைந்திருக்கிறது, அன்னை மரியாளை முன்னிறுத்துவதாக இருக்கிறது, அல்லது புனிதர்களுடைய வாழ்வினை பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கிறது. இவற்றினுடைய நினைவு சின்னங்களாக அடையாளங்களாக இருக்கிறதே ஒழிய அன்பிற்குரியவர்களை ஒருபோதும் இவர்கள் கடவுள் அல்ல என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்கிறோம். இதோ இருக்கின்ற இந்த திருச்சிலுவை, அன்பிற்குரியவர்களே, இந்த திருச்சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அடையாளத்தை நாம் பார்க்கிறோம். நமக்காக அவர் எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார், எவ்வளவு துன்பங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், கொடூரமான ஒரு மரணத்தை தழுவி இருக்கிறார் என்பதை இந்த திருச்சுரூபத்தை நாம் பார்க்கும் போது அவற்றை தியானிக்கிறோம், புரிந்து கொள்கிறோம், நம்முடைய வாழ்வில் அவற்றை ஏற்று வாழ முற்படுகிறோம். அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாளுடைய திருச்சுரூபத்தை உற்று நோக்கும் போது எவ்வளவு ஒரு தூய்மையான வாழ்வு, எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்பான ஒரு வாழ்வு, எவ்வளவு ஒரு எளிமையான வாழ்வு அன்னை மரியாள் வாழ்ந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அன்னை மரியாளை போன்று நாம் வாழ வேண்டும் என்பதை அந்த திருச்சுரூபத்தின் வழியாக அன்பிற்குரியவர்களே நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பாடத்தை புகற்றுகிறோம். வீடுகளில் நாம் நம்முடைய குடும்பங்களில் இறந்தவர்களுடைய புகைப்படத்தை வைத்திருக்கிறோம். அப்பாவாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், எல்லாருடைய புகைப்படங்களையும் வைத்திருக்கிறோம். அந்த புகைப்படமானது அந்த நபருடைய பெயரை தாங்கி இருக்கிறது. ஒருவேளை அந்த புகைப்படமானது அன்பிற்குரியவர்களே அருளப்பராக இருக்கலாம், அந்தோணி அம்மாவாக இருக்கலாம், அல்லது ஆரோக்கிய மேரியாக இருக்கலாம், இப்படி பல பேரை தாங்கி இருக்கிறது. உண்மையாகவே அந்த புகைப்படம் அருளப்பரோ அந்தோணி அம்மாவோ ஆரோக்கிய மேரியோ கிடையாது, கிடையாது, நிச்சயமாக கிடையாது. அது ஒரு அடையாள சின்னம் தான், அடையாள சின்னம் தான். ஒருவேளை நம்முடைய பேர குழந்தைகள் கேட்கிறார்கள் என்றால், அம்மா இந்த இடத்தில் இந்த புகைப்படம் இருக்கிறதே, ஆரோக்கிய மேரி அந்தோணி அம்மா என்று போடப்பட்டிருக்கிறதே, இவர்கள் எல்லாம் யார் என்று கேட்கிறார்கள் என்றால், இவர்கள் எல்லாம் நம்முடைய தாத்தா பாட்டிகள், நம்முடைய அப்பா அம்மா என்று சொல்வதனுடைய அடையாளம். அது அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ கிடையாது. ஆனாலும் கூட அவற்றின் வழியாக நாம் பிறருக்கு உணர்த்தி காட்டுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இதனுடைய அடையாளம் தான் புனிதர்களுடைய சுரூபங்கள், அன்னை மரியாளுடைய சுரூபங்கள் நம்முடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒருபோதும் அவற்றிற்கு வழிபாடு செய்வதோ அபிஷேகம் செய்வதோ கிடையாது என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நாளில். அன்பிற்குரியவர்களே, நற்செய்திக்கு வருவோம். இந்த நாளினுடைய நற்செய்தி ஒரு உன்னதமான அழைப்பினை நமக்கு கொடுக்கிறது. என்ன அழைப்பு என்றால் திருமண அழைப்பு. என்ன திருமண அழைப்பு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இறை ஆட்சிக்கு இந்த திருமணமானது ஒப்புமைப்படுத்தப்படுகிறது. ஆண்டவருடைய இறை ஆட்சிக்கு இது ஒப்புமைப்படுத்தப்படுகிறது. திருமணத்திற்கு அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய நிலையை பார்க்கிறோம். சிலர் வர விரும்பவில்லை, சிலர் அதை பொருட்படுத்தவே இல்லை. ஆண்டவருடைய இறை ஆட்சிக்கு அழைப்பு விடுக்கும் போது சிலர் அதை பொருட்படுத்தாமல் இருக்கிறார்கள், சிலர் வர விரும்பாமல் வெளியே ஒதுங்கி நிற்கிறார்கள். எனவே அன்பிற்குரியவர்களை, இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இறையாட்சிக்கு உட்படுத்த எல்லா மக்களையும் அழைத்து வருவதை, ஒன்றாக கூட்டி சேர்ப்பதை, இறையாட்சி அவர்கள் பங்கு பெறக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பதாக அமைந்திருப்பதுதான் இன்றைய இறைவார்த்தை. எனவே இந்த இடத்திலும் கூட ஒரு குறிப்பு இருக்கிறது. அதாவது திருமண ஆடையின்றி ஒருவர் அந்த திருமணத்திற்கு வந்து விடுவதாகவும் அவர் கடுமையாக தண்டிக்கப்படுவதாகவும் இறைவார்த்தை சொல்லப்படுகிறது. இது எதனுடைய அடையாளம் என்றால், இந்த இடத்திலே திருமண ஆடை என்பது மனமாற்றத்தை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. வாழ்வு என்பது ஒரு மனமாற்றமிக்க ஒரு வாழ்வாக அமைந்திருக்க வேண்டும். அந்த மனமாற்றம் தான் இறையாட்சிக்குரிய வாழ்வாக பிரதிபலிக்க முடியுமே ஒழிய நம்முடைய வாழ்வு தீய வாழ்வாக, தவறான ஒரு வாழ்வாக அமைந்திருக்கும் போது இறையாட்சிக்கு நம்மால் உட்பட முடியாது என்பதை விளக்குவதாகவே அமைந்திருக்கிறது அந்த பகுதி. அன்பிற்குரியவர்களே, இறுதியாக இன்று நம் தாயாம் திரு அவை புனித பெர்னார்டு அவர்களுடைய
விழாவினை நினைவு கூற நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இவர் ஒரு துறவு மட தலைவராக இருக்கிறார். ஏன் இவர் ஒரு துறவு மட தலைவர் என்றால் 19 வயதிலேயே தன்னுடைய தாயை இழக்கிறார். இவர் 22 வயதிலேயே ஒரு பக்குவம் அடைந்தவராய் ஆலயத்திலே இவர் அமர்ந்து சிறப்பாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். எப்பொழுது பார்த்தாலும் நோன்பில் ஈடுபட்டிருக்கிறார். இவருடைய வாழ்வு கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தூய வாழ்வாக அமைந்திருக்கிறது. எனவே இவர் அந்த ஆலயத்திலே அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில் நீ ஒரு துறவியாக மாற வேண்டும், இறைவனுக்கு பணியாற்ற வேண்டும் என்கிற அழைப்பானது இவருக்கு கொடுக்கப்படுகிறது அன்னை மரியாளின் வழியாக. அந்த அழைப்பினை உணர்ந்த இவர் தன்னுடைய வாழ்வினை துறவர வாழ்வாக மாற்றிக்கொள்ள துறவு மடத்திலே இவர் இணைகிறார். எவ்வாறு இணைகிறார் என்றால், தன்னோடு அன்பிற்குரியவர்களை, தன்னுடைய நண்பர்களையும் சகோதரர்களையும் உறவினர்களையும் அழைத்துக் கொண்டு 30 பேராக இணைந்து துறவரத்தில் அவர்கள் ஈடுபடுகின்ற இவருடைய வாழ்வுதான் மிகச்சிறந்த ஒரு உன்னதமான ஒரு எடுத்துக்காட்டான முன்மாதிரியான வாழ்வாக அமைந்திருப்பதனால் இவர் துறவு மட தலைவராக இந்த நாளிலேயே போற்றப்படுகிறார். அன்பிற்குரியவர்களே, இவருடைய வாழ்வு போன்று நாமும் நம்முடைய வாழ்வினை கடவுளுக்காக அர்ப்பணிக்க வேண்டும். திருச்சபையில் பல பிரிவுகள் இருக்கும் போது அவற்றிற்கு சரியான போதனைகளை கொடுத்து நல்வழிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அறிவொளி ஏற்றியவராக இருக்கிறார். அன்பு தீயை மூட்டியவராக இருக்கிறார். சொல்லிலும் செயலிலும் மாண்புற திகழ்ந்தவராக இருக்கிறார். திரு அவையில் ஒழுங்கினை ஏற்படுத்தி ஒற்றுமைக்கு வழிவகுப்பவராக இவர் திகழ்ந்திருக்கிறார். இறைவார்த்தையின் மீது நீங்காத பற்றுடையவராக இவர் வாழ்ந்ததினால் அன்பிற்குரியவர்களே, புனிதராக போற்றக்கூடிய உன்னத பாக்கியத்தை இவர் பெற்றுக் கொள்கிறார். இந்த புனிதர் தேனீ வளர்ப்பவர்களுக்கும் மெழுகுவர்த்தி தயாரிப்பவர்களுக்கும் பாதுகாவலராக இருக்கிறார். சிறப்பாக இந்த நாளிலே இந்த புனிதர் வழியாக இவருடைய பரிந்துரையை வேண்டி ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவரே. ஆண்டவரே, வாழ்வை உடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை உடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். உதிரான வாழ்வே எதிரானதாலே, உதிரான வாழ்வே எதிரானதாலே, ஒளிவாக செய்வாய் ஆண்டவரே, உம் அருளோடு அணைப்பாய் ஆவரணே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவரே. அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சொல்லிலும் செயலிலும் மாண்புற்ற துறவு மட தலைவரான புனித பெர்னார்டு உமது திரு அவையில் ஒழுங்கும் ஒருமைப்பாடும் நிலவாயராது உழைத்தார். அப்புனிதரை நினைவு கூறும் நாங்கள் உமது மாட்சிக்காக ஒப்பு கொடுக்கும் ஒற்றுமை, அமைதி ஆகியவற்றின் அருளடையாளத்தை கனிவாய் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகத் தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணின்றும் கூழியும் புரிய தகுந்தவர்களாக உங்களை ஏற்றுக்கொண்டிருந்த எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் சார்ல்ஸ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியை நேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் வந்தவர்களாயிருந்தோர், குறிப்பாக இன்றைய நாளில் சிறப்பாக நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித பெர்னார்ட், மற்ற புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை உன்னதமாய் பக்தியோடு இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென்.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். இரக்கம் ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வருளடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நான் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடைய தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் இறையாட்சியில் தூய உள்ளத்தோடு பங்கெடுக்க சென்று வாழுவோம். வாழ்வின் பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மறியினும் மலரே, மாதரின் மாமணியே. மாமரை புகழும் மறியினும் மலரே, மாதரின் மாமணியே. அமளியாய் உதித்த அழகையை மிதித்த அமளியை காத்த ஆரணங்கே. அமளியாய் உதித்த அழகையை மிதித்த அமளியை காத்த ஆரணங்கே. உருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மறியினும் மலரே, மாதரின் மாமணியே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சற்ற சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.